வெல்கம் டு அவர் சேனல். 29/5/2026 சற்று முன் டெட் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் பணி நியமனம் சார்ந்து வெளியான முக்கிய தகவல். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் பற்றி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். அரசு தரப்பில் இதன் அறிவிப்புகள் அல்லது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் இதன் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா பார்ப்போம். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்னும் ஒரு வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளியில் பெரும்பான்மை வகுப்புகளுக்கும் பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும். இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளுக்கு போதிய ஆசிரியர்களை உரிய காலத்தில் நியமிக்காமல் திமுக அரசு இழைத்த சமூக அநீதிதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவை கல்விதான் என்றாலும் அத்துறைக்கு 10 ஆண்டு கால உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த 2013-2014ஆம் ஆண்டில் தான் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் நியமிக்கப்பட்டனர். அதன்பின் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. திமுக ஆட்சியின் போது அரசு பள்ளிகளுக்கு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சட்டப்பேரவையில் ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தின் ஆண்டு திட்ட அறிக்கையிலும் அறிவிக்கப்பட்டாலும் கூட நடைமுறையில் அது சாத்தியமாகவில்லை. இன்னொருபுறம் 2018ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எண் 149 படி இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. இது ஏற்கனவே பெரும் கவலையிலும் மன உளைச்சலிலும் இருந்தவர்களுக்கு மேலும் அச்சத்தையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு 3192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் நாளும் 2768 இடைநிலை ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அறிக்கை 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதியும் வெளியிடப்பட்டன. அடுத்த சில மாதங்களில் இதற்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட நிலையில் 2024ஆம் ஆண்டிலேயே அனைத்து நியமனங்களையும் செய்திருக்கலாம். ஆனால் தேவையின்றி தாமதம் செய்த திமுக அரசு ஆட்சிக்காலம் முடியும் தருவாயில் தான் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கியது. குறித்த காலத்தில் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருந்தால் கடந்த ஆண்டில் மீண்டும் ஒரு முறை இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமித்திருக்க முடியும். ஆனால் திட்டமிட்டே அதை செய்யாமல் திமுக அரசு இளைய தலைமுறைக்கு துரோகம் செய்தது. இதனால் இன்றைய நிலையில் அரசு பள்ளியில் 30,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களும் 20,000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களும் காலியாக உள்ளன. இவற்றை கடந்த ஆட்சியில் நிரப்பியிருக்க வேண்டும். இதன் விளைவாக அரசு பள்ளிகளில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் மட்டுமே 50,000க்கும் கூடுதலாக காலியாக உள்ளது. இந்த இடத்தில் பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கத்தின் மூலம் தற்காலிகமாக ஆசிரியர்கள் நியமித்து தமிழக அரசு நிலைமையை சமாளித்து வருகிறது. இதனால் அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கவில்லை. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில், குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் எந்த அளவிற்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த மாதம் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவுதான் சான்று என்றும் கூறியுள்ளார். இதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஒப்புக்கொண்டிருப்பது மட்டுமின்றி வட மாநிலங்களில் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசு பள்ளியில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படுமா, அதேபோல் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது அடுத்த தேர்வுகள் நடைபெறுமா என்று காத்திருக்கக்கூடிய டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் நியமன தேர்வில் தேர்வு எழுதாமலேயே இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா, அல்லது நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று மற்றொரு தரப்பினர் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.